திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருபியோ நமக. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமக. சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்தூவ முத்தி ஆகுமே. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தை மாசம் விசாக நட்சத்திரம். இதே நாள்ல தான் 63 நாயன்மார்கள்ல ஒருவரான திருநீலகண்ட குயவனார் சிவபெருமானோட போய் கலந்த நாள். அவருடைய வாழ்க்கையில சிவபெருமான் நடத்தின திருவிளையாடலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திருநீலகண்டர் அப்படின்ற பெயர்ல 63 நாயன்மார்கள்ல 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் குயவனார், இன்னொருத்தர் யாழ்ப்பாணர். இந்த குயவனார் வாழ்க்கையில சிவபெருமான் நடத்தின திருவிளையாடலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சிதம்பரம் பூலோக கைலாசம்னு அழைக்கக்கூடிய ஸ்தலம், தில்லை அப்படின்னு அழைக்கக்கூடிய ஸ்தலம். இந்த இடத்துலதான் திருநீலகண்ட குயவனார் தன் மனைவியோடு இல்லற தர்ம முறைப்படி சந்தோஷமா வாழ்ந்து வரார். இவர் ஏன் திருநீலகண்ட குயவனார் அப்படின்னு அழைக்கப்பட்டார் அப்படின்னா, திருநீலகண்டம் அப்படின்றது சிவபெருமானுடைய கருணையின் உச்சமா விளங்கக்கூடியது. ஏன்னா விஷத்தை, அதுவும் ஆலகால விஷத்தை பார்த்து தேவர்கள் சகல தெய்வங்களும் ஒதுங்கி நிற்கும் பொழுது சிவபெருமான் கருணையின் மேம்பட்ட இறைவன். அதனால அவர் அந்த விஷத்தை வாங்கி தான் உட்கொள்றார். அவர் அந்த விஷத்தை வாங்கி தான் உட்கொண்டதுனால அவருடைய கண்டம், அதாவது தொண்டையில அந்த விஷமானது தங்கி போக அந்த இடம் கருநீல நிறத்துல மாறுறது விஷத்துடைய தன்மையால. ஏன்னா அவருடைய அந்த தொண்டையில அந்த இடம் தங்கி விஷம் தங்கி இந்த இடம் இப்படி கருத்து போனதுனாலதான் அவருக்கு பெயரே நீலகண்டர் அப்படின்ற பெயர் வந்தது. இத்தனை கருணையும் இந்த நீலகண்டம்ன்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கு அப்படின்றத உணர்ந்த குயவனார் இனிமேல் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிக்கொண்டே செய்வதுன்னு முடிவு பண்றார். அதனாலதான் திருநீலகண்ட குயவனார் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அவர் எழுந்தாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிட்டே இருப்பார். இப்படி திருநீலகண்ட குயவனார் வாழ்ந்து வரும் நாட்களில் ஒரு நாள் என்ன ஆறுது அப்படின்னா, அவருடைய வினையானது பற்றி இழுக்கப்பட்டதனால் அவர் இன்னொரு பெண்ணோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை வந்துடுறது. இதை அறிந்த அவருடைய மனைவியார் இவர் பேர்ல கடும் கோபம் கொள்றார். அப்படி கோபம் கொண்டதுனால தான் இனிமேல் தன் கணவனோடு சேருவதில்லை அப்படின்னு முடிவு பண்ணி தனியா நகர்ந்து போகிறா. அப்படி நகர்ந்து போன மனைவியை திருநீலகண்ட குயவனார் என்ன பண்றார் அப்படின்னா, சமாதானப்படுத்தணும்னு முடிவு பண்ணி அவளை தொட்டு தழுவ நினைக்கும் பொழுது, எம்மை தீண்டாதீர், திருநீலகண்டத்தின் மேல் ஆணை அப்படின்னு சொல்லிடுறான். எம்மை அப்படின்னு சொன்னதுனால பெண் இனத்தையே குறித்து திருநீலகண்டத்தின் மேல் ஆணை அப்படின்னு சொல்லிடுறான். திருநீலகண்டம் அப்படின்ற வார்த்தை குயவனாருக்கு ஒரு உயிரான வார்த்தை மாதிரி. ஏன்னா அவர் உட்கார்ந்தாலும் நின்றாலும் நடந்தாலும் எப்ப பார்த்தாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிட்டு இருப்பாரு இல்லையா. அதனால அந்த வார்த்தைக்கு மேல நாயனாருடைய மனைவி சபதம் பண்ணினதுனால அவருக்கு ரொம்ப அது மனதளவுல உள்வாங்கின்றார். இனிமேல் தன் மனைவியையும் சேர்த்து எந்த ஒரு பெண்ணையும் தொடுவதில்லை அப்படின்னு மனதளவுல உறுதி கொள்றார் திருநீலகண்ட குயவனார். இப்படியே இந்த உறுதியோடையே 2 பேரும் ஒருவரை ஒருவர் தொடாமல் சேர்ந்து வாழாமல் இல்லற வாழ்க்கையை நடத்திண்டே வராங்க. ஏன்னா அதுவும் இளமை பருவத்துல இருக்கும்போது ஒருவரை ஒருவர் தீண்டாமல், அதுவும் அதை மாற்றார் யாரும் அறியாமல் பாதுகாத்து வருதல் அப்படின்றது ரொம்ப அரிதான விஷயம். அதை நாயனாரும் நாயனாருடைய மனைவியையும் ஒரு உயர்ந்த கட்டுப்பாடோட நடத்திட்டு வராங்க. இதை சிவபெருமான் உலகத்துக்கு நிரூபிக்க வேணும் அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, இவங்களுடைய பக்தியின் திறம், இவர்கள் அந்த சபதத்தின் மேல் எவ்வளவு உறுதித்தன்மையோட இருந்தார்கள் அப்படின்றத உலகத்துக்கு நிரூபிக்கணும்ன்றதுக்காக சிவபெருமான் ஒரு சிவயோகியர் உருவம் கொண்டு வரார். எப்பவுமே சிவபெருமான் தொண்டர்களுடைய வாழ்க்கையில திருவிளையாடல்கள் நடத்துவார். அவருடைய தொண்டர்களுடைய வாழ்க்கையில வரதோட வர்ணனைய சேக்கிழார் பெரிய புராணத்துல ரொம்ப அழகா கொடுத்திருப்பார். இங்க குயவனாருடைய பக்தியின் திடத்தை சோதிக்க சிவயோகியார் உருவம் கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா. அந்த சிவயோகியாரா சுவாமி எப்படி வந்தார் அப்படின்றத பெரிய புராணத்துல சேக்கிழாருடைய பாடலோட நம்ம பார்க்க போறோம். கீழோடு கோவணம் சாத்தி கேடிலா
வாழ்விடு நீற்றொளி மலர்ந்த மேனிமேல் தோளோடு மார்பிடை துவளும் நூலுடன் நீலொளி வளர்த்திரு முண்டனற்றையும். சிவபெருமான் எப்படி வரார் அப்படின்னா, கீழோடு கோவணம், அதாவது ஆடை, கோவண ஆடை தரித்திக் கொண்டு கேடிலா வாழ்விடு நீற்றொளி மலர்ந்த மேனி மேல். சிவபெருமான் தன்னுடைய திருமேனி முழுக்க திருநீறு தரித்திருப்பவன். அந்த மேனிக்கு மேல தோளோடு மார்பிடை துவளும் நூலுடன், மார்பில பூநூல் தரித்தல் அப்படின்றது ஒண்ணு உண்டு. அதை தரித்து கொண்டு நீலொளி வளர் திருமுண்ட நெற்றியும். திருமுண்ட நெற்றியும்னா திருநீர் அணிந்த அவருடைய திருநெற்றி. அந்த நெற்றி பார்த்தோம் அப்படின்னா 3 கீற்றுகளோட கூடிய அழகான நெற்றி பட்டையா இருக்காம். நெடுஞ்சடை கரந்திட நெறித்த பம்பையும் விடும் கதிர் முறுவல் வெண்ணிலவும் மேம்பட இடும்பலி பாத்திரம் ஏந்து கையராய் நடந்து வேட்கோவர் தம் மனையில் நன்னினார். நெடுஞ்சடை கரந்திட, அவருடைய திருச்சடையானது அப்படி நீண்டு நெறிந்து இருக்கா. நெறித்த பம்பையும், நெறித்த பம்பைனா அந்த சுருள் சுருளான முடிகள், அதுவும் விடும் கதிர் முறுவல் வெண்ணிலவும் மேம்பட. அதாவது அவருடைய அந்த நெற்றியில நிலவும் நில ஒளி வெளிச்சத்தை விட மேம்பட்டு நிற்க, பிரகாசமாய் இருக்க, இடும்பலி பாத்திரம் ஏந்து கையராய், அதாவது பிக்ஷபாத்திரம் ஏந்திருக்க கூடிய கையராய் நடந்து வந்து வேட்கோவர் தம் மனையில் நன்னினார். வேட்கோவர் அப்படின்னா குயவனார் அப்படின்னு அர்த்தம். குயவனாருடைய வீட்டின் முன்பு சிவபெருமான் வந்து நின்றார். எப்பேற்பட்ட திருவுருவம்! அடியும் முடியும் காணா திருவுருவம், நான்முகனாலும் பிரம்மாவினாலும் காண முடியாத திருமுடியையும் திருவடியையும் உடையவன். அப்பேற்பட்ட இறைவன் ஒரு குயவனாருடைய வீட்டு வாசல் முன்பு வந்து நின்றாராம். அப்போ குயவனார் கொண்ட பக்தியுடைய திறம் எப்பேற்பட்டதா இருந்திருக்கணும். அப்படி வந்த சிவயோகியார் கையில ஒரு திருவோடோட வராரு. இந்த திருவோட எடுத்துன்னு வந்து குயவனார் கையில கொடுத்து, இத ஜாகிரதையா வச்சுக்கணும், தான் க்ஷேத்ராடனம் போறதாகவும் போயிட்டு வந்து இந்த பாத்திரத்தை வாங்கிக்கிறேன், இந்த திருவோட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குயவனார் கையில கொடுத்துட்டு சுவாமி மறைஞ்சு போறார். அதாவது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறார். இப்படி சுவாமி நகர்ந்து போன பிறகு கொஞ்ச காலம் ஆறுது. நாயனாருடைய இளமை காலமும் முடியறது, முதுமை காலமும் வந்துடுது. இப்படி முதுமை காலம் வந்த பிறகு இந்த சிவயோகியார் முதல்ல கொண்டு வந்து திருவோட கொடுத்துட்டு போனார் இல்லையா, இதே சிவயோகியார் திரும்பி வர்றார். திரும்பி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்றார் அப்படின்னா, குயவனார் வீட்டில் இருந்த அந்த திருவோடு மறைந்து போகுமாறு திருவருள் புரிந்துடுறார். இப்போ குயவனார் வீட்டுல அந்த திருவோடு இல்லை. ஆனா எதுவுமே தெரியாமல் குயவனார் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று தான் கொடுத்த திருவோடை திருப்பி கொடுக்குமாறு கேட்கிறார். பாவம், நாயனார் எதுவுமே அறியாதவர். சிவபெருமான் கொடுத்த திருவோடு, அதாவது சிவயோகியாரா வந்த சிவபெருமான் கொடுத்த திருவோடு அதே இடத்துலதான் இருக்கும்னு நினைச்சுட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்கிறார். அங்க அந்த திருவோடு இல்லை. அங்க அந்த திருவோடு இல்லைன்னு குயவனாருக்கு ரொம்ப பயம் வந்துடுறது. ஏன்னா இந்த இடத்துல தானே ஜாகிரதையா வச்சோம், இங்க வச்சது எப்படி மறைஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு வீடு முழுக்க தேடி பார்க்கிறார். இங்கேயும் அவரால் அந்த திருவோட கண்டுபிடிக்க முடியல. வெளியே வந்து அந்த சிவயோகியார்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்கிறார். நீங்க கொடுத்த திருவோட நான் ஜாகிரதையா தான் இந்த இடத்துல வச்சிருந்தேன். ஆனா இப்ப அந்த இடத்துல திருவோடு காணாம போயிடுத்து. அதற்கு பதிலா நான் வேற ஒரு திருவோடு தரேன், தயவு செஞ்சு அதை வாங்கிக்கணும், என்னுடைய பிழைய மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கிறார். இப்போ சிவயோகியார் ரொம்ப கோபம் கொள்றார். கோபம் கொண்டதும் இல்லாம தான் கொடுத்த திருவோடு மட்டுமே தனக்கு திரும்பி வேண்டும், நீ வேற எந்த திருவோடு கொடுத்தாலும் எனக்கு அதை வேண்டாம், நான் கொடுத்த திருவோடு தான் வேணும்னு கேட்கிறார். இப்ப குயவனார் என்ன பண்ணுவார், அவர் கையில அந்த திருவோடு இல்லை, அதனால அதை சொல்றார். ஆனா சிவயோகியார் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. இப்படி 2 பேருக்கும் வாதமானது தொடர இப்போ தில்லைவாழந்தனர்கள் முன்னாடி அந்த வழக்கானது போகுது. சிவயோகியார் தான் கொடுத்த திருவோடு தான் வேணும்னு கேட்கிறார். குயவனாரோ அந்த திருவோடு கையில இல்லைன்னு சொல்றார். அப்ப சிவயோகியார் என்ன பண்றார் அப்படின்னா, தில்லைவாழந்தனர்கள் முன்னாடி, அதாவது அந்த காலத்துல சபைனா அவங்கதான் தீர்ப்பு வழங்குறதுக்கு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த சபையில இந்த வழக்கை எடுத்துட்டு கொண்டு போய் வைக்கும்போது சிவயோகியார் என்ன பண்றார் அப்படின்னா, இவன் இந்த திருவோட எடுக்கல, இவன் இந்த திருவோட களவாடல அப்படின்றது உண்மையானால் இவனுடைய பையனுடைய திருக்கரத்தை பிடித்து சபதம் செய்து கொடுக்கட்டும். இவன் பிள்ளையோட கையை பிடிச்சு இவன் நான் இந்த திருவோட எடுக்கல. ஏன்னா இப்ப வந்து சிவயோகியார் உலகத்துக்கு முன்னாடி தில்லைவாழந்தனர்கள் முன்னாடி என்னவா அதை பிரதிபலிக்கிறார் அப்படின்னா,
இந்த திருவோடை இவன் களவாடிட்டான் அப்படின்னு தான் அதை பிரதிபலிக்கிறார். இப்போ இந்த களவாடின பழிய திருநீலகண்ட குயவனாரை எல்லாரும் ஏத்துக்க முடியல. ஏன்னா அவர் வரக்கூடிய எல்லா அடியார்களுக்கும் திருவோடு செய்து கொடுப்பதை தானே தொழிலா பண்ணியிருக்கார். அப்ப தான் ஏன் ஒரு திருவோட திருடனும், அதுவும் அது சிவயோகியாருடைய திருவோடுன்னும் பொழுது தான் அப்படி செய்யலன்னு எவ்வளவு சொல்லியும் சிவயோகியார் அதை ஏத்துக்கல. இதனால இந்த மாதிரி ஒரு சபதத்தை செய்ய சொல்றார். அப்போ குயவனார் என்ன சொல்றார் அப்படின்னா, உங்களுடைய சபதத்தை செய்து கொடுக்க நான் தயார், ஆனால் உங்களுடைய சபதத்தை செய்து கொடுப்பதற்கு எனக்கு புத்திரன் இல்லையே, ஏன்னா எங்களுக்கு குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோட சபையினர் முன்னாடி அதை சொல்றார். சரி, உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னா உன்னுடைய மனைவியினுடைய திருக்கரத்தை பிடித்து கொண்டு பதில் சொல், இந்த சபதத்தை செய்து கொடு அப்படின்றார். இப்ப என்ன ஆறுது அப்படின்னா, மனைவியாருடைய கைய பிடிக்கணும். ஆனா குயவனார் கொண்ட சபதம் என்ன? பெண்ணை தீண்டுவது இல்லை அப்படின்றது சபதம். இதோட என்ன ஆறுது அப்படின்னா, இந்த சபதத்தை வெளியே சொல்லவும் முடியாம, உள்ளே வைத்து கொண்டு இருக்கவும் முடியாமல் தடுமாறி நின்று கொண்டிருக்க குயவனார் வேறு வழி இல்லாமல் தான் இந்த சபதத்தை செய்து கொடுக்கிறேன்னு சொல்லி சிதம்பரத்துக்கு பக்கத்துல இப்பையும் இளமையாக்கினார் திருக்கோயில் அப்படின்னு ஒரு கோவில் உண்டு. அந்த கோவில் புலீச்சரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய கோவில். ஏன்னா புலிக்கால் முனிவராகிய வியாக்கிரபாதர் இந்த இடத்துக்கு சிவ பூஜை பண்ணியிருக்கார். அதனால்தான் இந்த ஊருக்கு புலீச்சரம் அப்படின்னு பெயர். இந்த சுவாமியுடைய கோவில்ல இளமை தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் உண்டு. இந்த குளக்கரையில தான் இறங்குறார். இந்த குளக்கரையில இறங்கும் போது அந்த இடத்துல ஒரு மூங்கில் பிரம்பானது வருது. அந்த மூங்கில் பிரம்ப மனைவியுடைய பக்கம் கொடுத்துட்டு ஒரு முனை மனைவி பிடித்திருக்க, இன்னொரு முனை தான் பிடித்திருக்க சபதம் செய்து கொண்டு இறங்குவதற்காக குளத்துல மூழ்கிறார். சிவயோகியார் தடுக்கிறார். நான் என்ன சொன்னேன்? குளத்துல மூழ்கும் பொழுது உன் மனைவியோட கைய பிடித்து கொண்டுதானே இறங்குன்னு சொன்னேன். நீ என்ன ஒரு புத்திசாலி பாரு, மூங்கில் தண்டை பிடிச்சுண்டு ஏன் இறங்குற அப்படின்னு கேட்கிறார். இதற்கு மேல் வேறு வழியே இல்லாமல் தான் செய்த தவறையும் அதற்கும் தன் மனைவியால் நடந்த சபதத்தையும் நாயனார் உலகார் அறியும் முன் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடுறது. இதனால் இந்த மாதிரி ஒரு சபதம் எங்களுக்குள்ள இருக்கு, இதனால தான் நான் இந்த மூங்கில் தண்டை பிடித்து கொண்டு எழுந்து நிற்கிறேன் இந்த குளத்தில், எங்களை மன்னித்தருளும்னு குளத்துல மூழ்கி எழுந்திருக்கிறார். அப்படி அவர் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது எந்த இளமை கோலத்துல இவர் அன்னைக்கு சபதம் செய்தாரோ அதே இளமை கோலமானது நாயனாருக்கு திருப்பி கிடைக்கப்படுது. மூழ்கினவர் முதுமை கோலத்தோட தான் மூழ்கினார், நாயனாரும் சரி அவருடைய மனைவியாரும் சரி. ஆனா எழுந்திருக்கும் பொழுது அந்த சபதம் செய்து கொடுத்த நாள்ல 2 பேரும் இளமையோட இருந்தாங்க இல்லையா, அதே இளமையோட எழுந்துக்கிறார். ஏன்னா இளமையில வைராக்கியமா இருக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வமான விஷயம். அப்படி ஒரு அபூர்வமான விஷயத்தை கூட நாயனார் செய்தார் அப்படின்னா அவர் கொண்ட மன கோட்பாடு என்ன? திருநீலகண்டம்ன்ற பெயர்ல அவர் வைத்திருந்த மரியாதையும் அன்பும் எப்பேற்பட்டதா இருந்திருக்கணும். ஏன்னா திருநீலகண்ட வார்த்தைக்கு மேலதான் மனைவியார் சபதம் செய்திருந்தார். அதனாலதான் அந்த வார்த்தையுடைய மதிப்பை அவர் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி இப்பேற்பட்ட சபதத்தை தன் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து அதை செய்து காப்பாத்திருக்கார். இப்படி அவர் இளமை கோலத்தோட மூழ்கி வெளியே எழுந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிற போது உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும், அதை பார்க்கிற மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப அப்படியே ஒரு ஆச்சரியமா இருக்கு. எப்படிடா வயசானவங்களாதான 2 பேரும் மூழ்கினாங்க, இன்னைக்கு பார்க்கும்போது 2 பேரும் இப்படி இளமை கோலத்தோட இருக்காங்களே, இது எப்படி நடந்ததுன்னு எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது சிவபெருமான் அசரீரி வாக்கா சொல்றார். அதாவது நீயும் உன்னுடைய மனைவியும் இளமை காலத்திலிருந்து என் பேல் கொண்ட பற்றுதல்னால, திருநீலகண்டம்ன்ற வார்த்தை மேல நீங்க வச்சிருந்த மதிப்பும் மரியாதையினால உங்களுடைய இளமை காலத்தையும் துறந்து எனக்காக அதை தியாகம் செய்ததனால் நீங்க இதே இளமை கோலத்தோட இன்னும் உலகத்துல சந்தோஷமடியா வாழ்ந்து இதே இளமை கோலத்தோட என்னை அடைவீர்களாக அப்படின்னு சுவாமி அசரீரி வாக்கா சொல்ல, சிவபெருமான் இந்த மாதிரி திருநீலகண்ட குயவனாருடைய வாழ்க்கையில திருவிளையாடல் நடத்திருக்கார். இதுல ஏன் இதை முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, நாயனார் திருநீலகண்டம்ன்ற வார்த்தை மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கணும். ஏன்னா அவருடைய வாழ்க்கை முழுக்க அவர் உச்சரித்த அதிகமான பெயர் என்ன அப்படின்னா திருநீலகண்டம், திருநீலகண்டம், திருநீலகண்டம். எந்த பெயரானது நாம் திருப்பி 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 உச்சரித்துக் கொண்டிருக்கிறோமோ அதே பெயருடைய வார்த்தை நம்மளுடைய உடம்புக்குள்ள, அந்த வார்த்தையுடைய பிரதிபலிப்பு நம்ம உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்கும்.
ஏன்னா நான் திருநீலகண்டம்னு சொல்லி 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 அவருடைய உடம்பு முழுக்க திருநீலகண்டம்ன்றதுடைய தாக்கம் இறங்கிடுது. அதனாலதான் அவர் பேர்ல கொண்டிருந்த பக்தி, சுவாமி பேர்ல அவர் வச்சிருந்த பக்தி அப்பேற்பட்டதா இருந்ததுனால 63 நாயன்மார்கள்ல ஒருவனா திருநீலகண்ட குயவனார் மாறுறார். இன்னைக்கும் சிதம்பரத்துக்கு பக்கத்துல இளமையாக்கினார் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் உண்டு. இதே இளமை தீர்த்தமும் அங்க இருக்கு. இந்த தைமாச விசாக நட்சத்திரத்துல அங்க இத குரு பூஜையை ரொம்ப பிரபலமாவே கொண்டாடுவாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு நன்னாள்ல இத உங்களோட பகிர்ந்துக்கிறதுல அடியேன் கிடைச்ச பாக்கியமா நினைச்சுக்கிறேன். இதுல ஏதாவது குற்றம் குறைகள் இருப்பின் அது அடியேன் கொண்டது மட்டுமே. இதுல நல்லது ஏதாவது இருந்தது அப்படின்னா அது என்னுடைய ஆரூரன் கொடுத்த திருவருளை தவிர வேற எதுவுமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில முடிந்த அளவு இன்னைக்கு இல்ல தொடர்ந்து திருநீலகண்டம்னு சொல்லிட்டே இருங்க. அந்த நீலகண்டம் உங்க எல்லாரையும் காப்பாற்றட்டும். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.